ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் பாயிண்டர். டபுள் பாயிண்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி செஷனில் ஜஸ்ட் பாயிண்டரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இன்டீஜர் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். அதில் நம்பர் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 50 அசைன் பண்ணியிருக்கேன், ஒய் ஒரு இன்டீஜர்னு அசைன் பண்ணியிருக்கேன். int of star p இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஆல்ரெடி நம்ம செஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே தான் டபுள் பாயிண்டர் ஆஃப் p2, அதாவது பாயிண்டர் டு பாயிண்டர் ஆஃப் p2 அப்படின்றத அசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நான் p ஈக்குவல் டு ஆம்பர்சண்ட் நம்பர் கொடுத்தேன்னா நம்பரோட மெமரி அட்ரஸ் p-குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். p ஈக்குவல் டு ஆம்பர்சண்ட் நம்பரோட மெமரி அட்ரஸ் p-குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா p-யோட மெமரி அட்ரஸ் p2-குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லா பாருங்கள், பின்றது ஒரு மெமரி, அதாவது ஒரு பாயிண்டர் வேரியபிள். அந்த பாயிண்டர் வேரியபிளை இன்னொரு பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும்னா அது ஒரு டபுள் பாயிண்டர் வேரியபிளாக தான் இருக்கணும். ஆனால் டபுள் பாயிண்டர் வேரியபிள் இன்னொரு பாயிண்டர் வேரியபிளோட மெமரி அட்ரஸ்க்கு நான் அசைன் பண்ணிட்டேன். அடுத்ததாக பேசிக் ஆப்ரேஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம். y ஈக்குவல் டு ஸ்டார் p, அதாவது ஆஸ்ட்ரிச் p + 2. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, p-யோட மெமரி அட்ரஸ், p-குள்ளே ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த மெமரி அட்ரஸ் எந்த வேரியபிளுக்கு பாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த வேரியபிளோட நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே நம்பரோட மெமரி அட்ரஸை நம்ம p கொடுத்து அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மெமரி அட்ரஸ் எந்த வேல்யூ பாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், 50. அந்த 50 எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு 50 + 2 52ன்றது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அதை 50-ஐ திரும்பவும் ஸ்டார் p, அதாவது ஆஸ்ட்ரிச் p, இதுக்குள்ளே என்ன இருக்குது 50 + 52 = 102ன்றது இப்போ y அசைன் ஆகிடுச்சு. அடுத்ததாக y ஈக்குவல் டு, அதாவது y இப்போ 102, இப்போ ஆஸ்ட்ரிச் p = 102ன்னு அசைன் பண்ணிங்கன்னா p-க்குள்ளே இருக்கிறது நம்பரோட மெமரி அட்ரஸ். இந்த நம்பரோட மெமரி அட்ரஸ்க்குள்ளே இருக்க வேல்யூவே y-யோட வேல்யூ அந்த வேல்யூக்குள்ளே அசைன் ஆகிடும். அதாவது y வேல்யூ இப்போ 102. இப்போது இந்த p-க்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்பரோட மெமரி அட்ரஸ். நம்பரோட மெமரி அட்ரஸ்க்குள்ளே இருக்க வேல்யூ 50 102ன்னு மாறிடும். மாறிட்டதுக்கப்புறமா அதை ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. 102 + 1 103ன்னு வந்துடும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் நம்பர் வேரியபிள். நார்மலாக ஒரு நம்பர் வேரியபிளோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதாவது ஆம்பர்சண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் p-குள்ளேயும் நம்பரோட மெமரி அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ அதே தான் இங்கே ரெண்டும் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் p கொடுத்தோன்னா நம்பரோட வேல்யூ, அதாவது கடைசியாக இன்க்ரிமெண்ட் ஆகி வந்துருக்குறீங்களா 103ன்றது பிரிண்ட் ஆகணும். ஸ்டார் p2க்குள்ளே தான் நம்பரோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். p2க்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக p-யோட மெமரி அட்ரஸ் அது பிரிண்ட் ஆகணும். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்பரோட மெமரி அட்ரஸும் p-க்குள்ளே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. அதாவது மெமரி அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக p-யோட மெமரி அட்ரஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 103, அதாவது நம்பரோட வேல்யூ தான் ஸ்டார் p-யோட வேல்யூவும் 103. அப்புறம் p2வோட மெமரி அட்ரஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்டார் p2, அதாவது p2க்குள்ளே p-யோட மெமரி அட்ரஸ் இருக்குது. p-யோட மெமரி அட்ரஸ்க்குள்ளே நம்பரோட வேல்யூ தான் இருக்குது. ஸோ 103ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.